Taste the Daily. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 75 வயதான ராமசாமியும் அவரது மனைவி பாக்கியம்மாளும் 2 தினங்களுக்கு முன்பு வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுவரை குற்றவாளிகள் பிடிபடாததால் விடியாதிமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் விளக்கேத்தியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் மாநகர மாவட்ட செயலாளருமான KV ராமலிங்கம் தலைமையில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் பகுதியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களுக்கு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் கலந்து கொண்டு பூக்கடை சத்திரம் பகுதியில் வணிகர்களிடம் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத செயல்கள் குறித்தும் பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 3500க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உபகரணங்கள் வழங்கியதோடு அசைவ உணவு விருந்தும் அளித்தார். சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 300 அணிகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு 20,000 ரூபாய் மதிப்பிலான உபகரண தொகுப்புகளை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். இதனையடுத்து அனைவருக்கும் கறி விருந்து அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மறைந்த கழக நிர்வாகியின் படத்திறப்பு நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். பாபநாசம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக இருந்த தியாகை பழனிசாமி சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உருவப்பட திறப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் R. காமராஜுடன் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முகப்பிரபு மற்றும் இளைஞரணி மாவட்ட செயலாளர் தில்லை சூரியபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாபநாசம் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முகமது இப்ராஹிம் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மற்றும் திமுக ஆட்சி அநீதிகளை எதிர்க்கும் தளவாட செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரத்தினசாமி, மண்டல செயலாளர் அறிவொளி, மாவட்ட இணை செயலாளர் இளமதி சுப்பிரமணியன், பொருளாளர் கண்ணபிரான், ஒன்றிய செயலாளர்கள் AV. சூரியநாராயணன், சோழபுரம் அறிவழகன், தில்லை சூரியபிரகாஷ், இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் வடக்கு மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக, VCK, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். ஊர்வலமாக வந்து தனது முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த இளைஞர்களுக்கு கழக சால்வை அணிவித்து முன்னாள் நகரமன்ற தலைவர் பன்னீர்செல்வம் வாழ்த்து கூறினார். இதில் ஸ்டிக்கர் மோகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.